ப்ளீஸ் மறக்காம அந்த லைக்கும் அந்த கைப்பும் கொஞ்சம் கொடுத்துருங்க நண்பர்களே. ஐயா நேரம் ஆயிப்போச்சுதே. இப்ப என்ன பண்ண? இவங்க வேற வீட்டுல இருப்பாங்க. இப்ப போய் நான் வந்திருக்கேன்னு சொன்னாலே போதுமே, தைய பையனு குதிப்பாரு. ஒட்டுமொத்த கோத்தையும் வன்மத்தி இன்னைக்கு என்கிட்ட கொட்டி தீத்துருவாரு. அதுக்காக வேலை செய்யாமலும் போக முடியாது. இப்ப என்ன பண்ண? கூப்பிடுறதுக்கே பயமா இருக்கு. இல்ல, நேரா அணக்க இல்லாம கிச்சனுக்குள்ள போய் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏப்ல, நீ கொஞ்சம் காலமுறை வர வேண்டியதானே? யார் என்ன ஆகுது? இப்ப பாரு, உள்ள இருக்கான். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போறான், பாத்துக்கிட்டே இரு. சரி, உள்ள தூங்கிட்டா இருக்கான். அணக்க இல்லாம கிச்சனுக்குள்ள போய் வேலை பார்ப்போம். சாரிம்மா, மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருந்தேன், நேரம் ஆயிட்டுதே. சரி சரி, நீ பேசிட்டு இருக்க சவுண்டு கேட்டுதான் எந்திரிச்சு வந்து தையா பையனை குதிப்பான். போ. ஏற்கனவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வேலைக்கு வரக்கூடாது, நீ சரியா வர மாட்டேக்கன்னு. இதை நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. போ. இல்லம்மா, அது 2 நாளா சாணி அள்ளல, மொத்தமா அள்ளிட்டு இருந்தானா, நேரம் ஆயிட்டுதே. சரி சரி, உள்ளப்பா. தூங்கிட்டாங்களோ? தூங்கிட்டான்னு தான் நினைக்க. டூட்டிக்கு போயிட்டு வந்து நேர சாரத்தை மாத்திட்டு போய் படுத்துக்கிட்டான். அப்ப தூங்கிட்டாங்கன்னு தெரியாதா? ஒண்ணுல, அவ அப்பவே வேலைக்கு வந்துட்டா. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ போ. எங்க வந்த? அப்பவே வேலைக்கு வந்துட்டா. அவ கேரப்பங்கல நின்னுட்டு இருந்தா. புகை அடிக்குதுன்னு கொஞ்சம் வெளியில வந்தோம். அது சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன, நீ உள்ள போய் தூங்கு போ. அவ அப்பவே வந்துட்டால. எங்க வந்தேன்னு கேட்டேன். இல்ல, சத்த கட்டாம உள்ள போ. உன்னை எங்க வந்தேன்னு கேட்டேன். இல்ல, நான் உன்னை உள்ள போடு சொன்னேன். கத்தி காட்டி கொடுத்துட்டு போயிடாத. அவன் உள்ளதான் இருக்கா. யாருதான் எனக்குண்ணா? இங்க இருக்கு வந்தா? நீ வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதுன்னு சொன்னே இல்லையா? உனக்கு பொறுப்பெல்லாம் பத்தாது. உனக்கு பேசுறதுக்கோ சிரிக்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். அரட்டை அடிக்கணும். இதுக்கு தண்ணி சரி போட்டு வர்ற. போ, அந்த வழியை பாரு. போ, கிளம்புடே. ஒன்ன தண்ணி சொல்லிட்டு இருக்கா? கிளம்பு. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? ஓடி வெளியில. நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போ, வேலை உட்காந்து பல்ல காட்டு. போ, அதுக்கு தண்ணி நீங்க சரி போட்டு வருவேன். உனக்கு வேலை இல்லை. கிளம்பு. அதை இப்ப பல்ல காட்டுறதுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்களே. ஜோலியா கக்க கக்க காடு பொல்ல பல்ல பாட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு போ. அதுக்குத்தான் நீ சாரி போட்டு வருவேன். போ. இல்ல, உள்ள போன்னு சொன்னேன். இல்லம்மா, இவெல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான். வேற ஆளை பாக்குறேன். கிளம்பு. ஆமா, இங்க உடனே வேலைக்கு ஆள் வந்துரும் பாரு. இல்ல, போல உள்ள. ஏமா, இவெல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இல்ல, நீ தூங்கிட்டன்ல இருந்த. என்னைக்கு சரியான நேரத்துக்கு வரையோ அன்னைக்கு நீ வேலை செஞ்சா போதும். அன்னைக்கு நீ கூலி வாங்கினா போதும். கிளம்பு. குரங்கு கேட்டிருக்குமா? என்னமோ சொன்னால. குரங்கு பண்ணி எருமை. நீ ஒண்ணும் வேலை செய்ய வேண்டாம். கிளம்பு. நீ என்னனையும் போ. கீதே போலப்பா போச்சு. போ போ, இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாது. கிளம்பு. நல்ல பாட்டுக்கு ஒரு சோடு. போ, அதெல்லாம் உட்காந்து நல்லா அரட்டடி பல்ல கட்டி சிரி. போ, அங்க அரட்டை அடிச்சு பல்ல கட்டிட்டு வருவேன். நான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும். குரங்கு பண்ணி எருமை. எருமை கடல காண்டாம இருக்கான். பண்ணி பைய, எருமை பைய, இடித்தடி பைய, வளர்ந்து கட்ட பைய. கிட்டோ வாய்க்குள்ள நம்ம திட்டுதால. திட்டியோ நீ? இல்ல இல்லையே, நீ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. போலீஸ்காரல்ல, அக்கா கண்டுபிடிச்சிட்டான். இப்ப எப்படி கண்டுபிடிக்கன்னு நானு பாக்குறேன். பண்ணி எருமை காண்டாம இருக்கான். இடித்தடி பைய, எருமை மாட்டு பைய, பண்ணி பைய. ஓய், இப்ப நீ குரங்குன்னு சொன்னியா சொல்லலையா? எப்படி கண்டுபிடிச்சா? அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஏய், நீ மனசுக்கு சொன்னாலே என்னால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி என் மனசுல இருக்கத நீங்க சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும். பண்ணி எருமை சொன்ன கிட்ட வந்து சொல்லி பாப்போம். சம்பளம் கொடுக்கறவனா நீ பண்ணி எருமை சொல்லிக்கிட்டு இருக்க. தாய பெரிய பஞ்சாயத்து ஆக்கிரோம் போலுக்க. தெருல உட்காந்து அரட்டடிச்சு பல்ல காட்டுவ. அவங்கள உனக்கு பெருசு. சம்பளம் கொடுக்கறனா உனக்கு இழுத்து வாயன் குரங்கு பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்க. அரட்டெல்லாம் அடிக்கல. 2 நாளா உடம்பு சரியில்லை. அதான் சாணி அள்ளவே இல்லை. அதை இன்னைக்கு மொத்தமா அள்ளுனேன். மறந்து போய் வேலை பார்த்துட்டே இருந்துட்டேன்.
அதுக்கு பதிலுதான் இன்னைக்கு உங்க வீட்டு துணியெல்லாம் துவைச்சு கொடுக்கலான்னு நினைச்சு வந்தேன். உங்க வீட்டு துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சுட்டு போறேன். ஒண்ணும் தேவையில்லை, கிளம்பு. பின்னாடி கொல்லப்புறத்தையும் எக்ஸ்ட்ரா தூத்து தந்துட்டு போறேன். தெருல போய் நல்ல தண்ணி பிடிச்சு தரேன். ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. இல்ல உங்க அம்மாக்கு நான் சமைக்காம சாப்பிட முடியாது. நான் விறுவிறுன்னு சமைச்சதேன். உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தந்துட்டு போறேன். அப்புறம் உங்களுக்கு நெத்திலி தொக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதையும் நான் செஞ்சு தரேன். அப்புறம் சால மீனை பொரிச்சு வச்சிரட்டா? அப்புறம் உங்களுக்கு ரசம், மிளகு ரசம் ரொம்ப பிடிக்கும்ல, அதையும் வச்சு தந்துட்டு போறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் செஞ்சு தரேன். லேட்டா வந்தேல அதுக்கு. ஒண்ணும் தேவையில்லை, கிளம்பு. சரி நான் வேலை பார்த்துட்டு போறேன். நான் உன்னை இங்க உன்னை நான் இங்க போச்சேன். அப்பா எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டேப்பா. கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு வந்திருக்க போலுக்கு. ஐயோ நீங்க வேற. அப்பா போதும் போதும் ஆயி போச்சுது. அம்மா இந்த நெத்திலி கருவாடு இதுல வச்சிட்டு போனே எங்க? அது மேலெல்லாம் தூக்கி வச்சுட்டான் போலுக்கு அவன். மேல வச்சேனா எடுக்க முடியுமா? அங்க எதுக்கு வச்சியா? அத நம்ம ஒயாம எடுக்க வேண்டியிருக்கு. அவளுக்கு வாடை அடிக்கிறான், உள்ள வந்து தண்ணி குடிக்க முடியலையா. ஓ ஆனா நெத்திலி தொக்கு வச்சு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அது நீ சமைச்சு கொடுத்துறதல்ல, அது வாடை அடிக்காதுல்ல. அதுக்கு தான் மேல தூக்கி வைக்க சொல்லிவிட்டா. அதான் மேல தூக்கி கொண்டு வச்சிருக்கான். நான் அப்படியே வளர்ந்து சாடிட்டேன், அப்படியே எட்டி எடுக்கிறதுக்கு. என்ன இப்படி பண்ணுதிய? சரி இருங்க நான் தோட்டத்துல போய் யானி எடுத்துட்டு வரேன். இரு, அவன் வீட்டுல தானே இருக்கான், அவனை வர சொல்லுதேன். அவனை எடுத்து கீழே இங்கே வைக்க சொல்லுதேன். பேசாம அந்த தோட்டத்துல வைங்க, அது ஒண்ணும் செய்யாது. சரி நான் அவனை எடுத்து வைக்க சொல்லுதேன். நெத்திலி தொக்கோ ரசமும் வச்சிருந்தேன். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஏம்மா இன்னைக்கு சாலை மீன் போட்டு குழம்பு வை. சாம்பார் வேண்டாம். அதைய சாப்பிட மாட்டாவல்ல. அவளுக்கு நீ வைக்கிற சாலை மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நல்லா சாப்பிடுதா. என் கைப்பக்குவம் எப்படி இருக்குது? நல்லதா இருக்கு. அவ ரோஹிணி எங்க போனா? அவ மீனா கூட்டிட்டு போனா பாத்துக்க. அப்பமே போனா, இன்னும் வீட்டுக்கு வரல. மீனா பிள்ளை கூட இருக்கா? ஆமா மீனா கூட தான் போனா. சரி அப்படின்னு மஞ்சள் பொடி எடுத்து வந்துருங்க கருவாடை கலவதுக்கு. சரி நான் அவனை வர சொல்லுதேன். மேலதான் இருந்தது. அப்படியே அதுல மஞ்சள் பொடி டப்பா வந்துச்சு, அது அரைச்சு வச்சிருக்கதே, அதையே எடுத்து கொடுத்துருங்க. மனசுக்குள்ள திட்டினது எப்படி கேட்டிருக்கோம்? இனிமேல திட்டக்கூடாதுப்பா, அதுவும் பிரச்சனையா போதே. வர வர நாய்க்கோணமா இருக்குது. இதுக்கிட்டலாம் பேசவே கூடாது. நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்து போனோமான்னு இருக்கணும். என்ன இன்னுமா கருவாடு எடுக்காரே? கருவாடு என்ன குரங்கு பண்ணின்னு திட்டியா இல்லையா? இப்ப மறுபடி பிரச்சனை பண்ணிடுவான் போலுக்க. நீ திட்டுன இல்ல நீ திட்டுன இல்ல திட்டினதாடி நீ? இல்ல இல்ல நீ திட்டினதே எனக்கு தெரியும். சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் சமையல் பண்ணணும். சரி நாய் அடிப்பான அள்ளி சவப்பான அந்த கதையா போச்சுது. இனிமேலாம் இவரை திட்டிடவே கூடாதுப்பா. இப்ப நான் அதை எடுத்தேன்னா அத்தனையும் செஞ்சு போயிடும். தூக்கி விடுத, எடுத்து கீழே வை. நானா? அதை தூக்கி விடுதல்ல, மேல ஏறு. அதுக்குதான் நானே ஏறி இருப்பேன். என்னது? சும்மா என்ன பேசினாலும் மாட்டிக்கிட்டேன். அதான் நானே ஏறி வேணும்னு சொல்ல வந்தேன். ஏற முடியாது, அவளை வத்தெல்லாம் பிரிச்சு வச்சிருக்குது. ஒண்ணு தப்பு தேடி விழுந்ததோ அவ்வளவுதான், வத்தல் பிடியில குடிக்க வேண்டியதான். 3 நாள் இல்ல 30 நாள் ஆனாலும் அரியண்டம் போவாது. தூக்கி விடுத, கரெக்டா பார்த்து விடு. சரி வா ஏறு. என்ன என்ன இருங்க நான் எடுக்கல. மெதுவா எடு. அன்னைக்கு இதுல தான வத்தல திரிச்சு வச்சாங்க. கை வலிக்கிட்டு. கை வலிக்கிட்டா? சரி என்னங்க? இருவாரு. என் மேல யாருக்கு எந்த
ரொம்ப ஓவரா பேசுற. ஏன் நீயே வந்து கொடுத்ததில்ல? நீ கட்டி பிடிச்சு கொடுப்பிய, மூச்சு முட்டை அளவுக்கு கட்டி பிடிச்சு கொடுப்பிய. அப்போ அது இதே இடத்துல எத்தனை நாள் கொடுத்துருப்பா? இதே இடத்துல எத்தனை நாள் மெய் மாதம் 2 நேரம் நின்றுப்போம். எங்க அம்மா கண்ணால பாத்துட்டு போகல. ஏடி புதுசா பேசுற? ஓ, இங்கெல்லாம் தொட்டா ஒண்ணு இல்ல, நாங்களாம் தொட்டுக்கிட்ட வந்தா அருவருப்பு. ஆமா, கட்டி பிடிச்ச மனசுல என் காதலும் மரியாதையும் இருந்தது. இப்ப நான் உங்க வீட்டு வேலைக்காரி. மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சு பல நாள் ஆகுது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன். மனசுதான் பார்த்தேன், உங்ககிட்ட இருக்க பணத்தை நான் பார்க்கல. ஆனா கடைசியில உங்ககிட்ட இருக்க பணம் தானே பேசிச்சது. இப்போ என் மனசுல எதுவுமே இல்ல. வேற இந்த வீட்டு வேலைக்காரியா நான் வந்துட்டு போறேன். கட்டு அளவு கூட உங்க மேல எந்த இதுவுமே இல்ல. என் கண்ணை பாருங்க, வேற எதையாவது என்னத்தோட இந்த வீட்டுக்கு நான் வரேன். வேலைக்காரிங்க என்னத்தை தவிர வேற ஏதாவது என் முகத்துல தெரியுது? ரொம்ப ஓவரா பேசாத. நான் ஒண்ணும் ஓவரெல்லாம் பேசல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வெறும் வேலைக்காரியா வந்துட்டு போறேன். கத்தாத. உங்க பணத்து மேல வேற எடுத்து எடுத்துடுங்க. ஆமா, இவகிட்ட நான் பணத்து மேல காட்டினேன். எனக்கு அருவருப்பா இருக்கு. பரவாயில்ல. இங்க பாருங்க, எனக்கு விடுங்க, நான் கத்தி வசதிட்டேன். என்னது என்னது? உங்க அதிகாரம், உங்க பதவி, இதெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க சொல்லிட்டேன். ஆமா. இது ஜியா? என்ன விடுங்க சொல்லிட்டேன். இப்போ கத்து ஒரே அமுக்குதான். ஒட்டிஞ்சா எந்திரிச்சு போ. கத்தாத. ஓய் ஓய். நான் ரொம்ப கெட்ட பொண்ணு. உங்க தங்கச்சி என் கூட சேர்ந்தா கெட்டு போயிருவானே. அன்னைக்கு அவளை மட்டும் பைக்ல வச்சு பொத்தி கொண்டுட்டு போனீங்க. இன்னைக்கு நான் கேட்கணும் உங்களுக்கு. நான் தான் கெட்டவளாச்சா? அன்னைக்கு நடு வீதியில எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓ, அவங்க கூட பிறந்தவ, அதனால பொத்தி பொத்தி கூட்டிட்டு போனீங்க. நான் இடிச்சவா இல்ல? கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டீங்கல்ல? அதான் இவ்வளவு கிட்ட விளையாண்டா யாரு கேட்பான்னு விளையாடுறீங்கல்ல? அப்ப மத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ரொம்ப பேசாத, ஒண்ணுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்க வீட்டு பொண்ணு பத்தி பத்தி பாக்கீங்க. எங்களை பாதுகாத்துக்க தெரியும். இப்ப சொல்றேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போங்க, உங்க தங்கச்சி மட்டும் பத்தி பத்தி கூட்டிட்டு போங்க. ஏழை வீட்டு பொண்ணு தானே அலட்சியமா நடத்துனீங்கல்ல, மறக்காது. இப்ப இல்ல, நான் மண்ணில போற வரைக்கும் எனக்கு மறக்காது. மனசார விரும்பின வெறுக்க வச்சிட்டீங்க. வெறுத்த கூட பரவாயில்ல, உங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இதான் உன் முடிவு? சார், உங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பத்திரமா வைக்க தெரியல சார். எங்களை நாங்க தான் பாத்துக்கணும். இனிமேல் இப்பெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஓ, நான் தொட்டது எவ்வளவு தொட்ட மாதிரி இருக்கு உனக்கு, அப்படித்தானே? ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அருவருப்பா இருந்துச்சு. நீங்க தொடும்போது எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. கேவலமா இருந்துச்சு. சொல்ல வாமிட் வந்தது. உங்க வீட்டு பொண்ணு பத்திரமா வச்சுக்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஆசை வந்த உடனே இவளை தொட்ட யாரு கேட்பாங்க மாதிரி அசால்ட்டா உரிமை எடுத்துடுவீங்க. மறக்காதே, எனக்கு இப்ப இல்ல, இது எப்பவுமே மறக்காதே. என்ன அற்பமா நடத்துனீங்கல்ல, அற்பமா நடத்தினா கூட பரவாயில்ல, அருவருப்பா நடத்துனீங்க. இதெல்லாம் ஒரு மோசமான புள்ள மாதிரியும் உங்க தங்கச்சி மட்டும் யோக்கியமா நீங்க பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரியும் எப்படிதான் நடத்துனீங்க? எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அண்ணன் வந்திருக்காங்களா, அவங்க கிட்ட நான் பேசினேன். உங்ககிட்ட தான் அண்ணன்னு சொல்றேன், அவர்கிட்ட நான் மாமன்னு கூப்பிட்டேன். யாரோ ஒருத்தர் யாருமே காட்டாத ஒரு அன்பையும் ஒரு அக்கறையும் காட்டுறாரு. அவர் மேல ஒரு பாசம். இன்னொன்னு அவர் எங்க வீட்டுல இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அன்பும் பிரியமும் இருக்கும். அதுக்காக நான் தப்பான புள்ளல. உங்க தங்கச்சி நீங்க பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. எங்க அண்ணன் என்ன அப்படி பார்த்திருந்தா நான் எதுக்கு மத்தவங்க காட்டுற பாசத்துக்கு அடிமையாக போறேன்? அவங்க மேல எனக்கு இருந்தது வெறும் பாசம்.
ஆனா உங்க மேல நான் வச்சிருந்தது நம்பிக்கை. அந்த மாமா கிட்ட நான் காட்டினது வெறும் அன்பு. ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது என் எதிர்காலத்தை. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு எல்லாமே இனி நீதான அர்த்தம். அப்படித்தான் பார்த்தேன். இனி என் வாழ்க்கையில வரப்போற இன்பம், துன்பம், கஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நீங்க மட்டும் தான் நினைச்சேன். என் எதிர்காலமா பார்த்தேன், என் வருங்காலமா பார்த்தேன், என் சந்தோஷமா பார்த்தேன், என் மகிழ்ச்சியா பார்த்தேன், என் உசுரா பார்த்தேன். எனக்கு எல்லாமாவே நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்களுக்கு நான் வெறுப்பை நினைச்சு கூட பார்க்கல. சரிங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நேராதே. ஸ்டேஷன் வழியா தானே போவா? நான் இதுக்கு இப்ப ஸ்டேஷன் வழியா போறேன். நான் வீட்டுக்குலாம் போறேன். அதுக்கு இல்ல, அவன் இப்ப 2-3 நாளாவே வீட்டுல சாப்பிடவே மாட்டேங்க. அதான் இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு போயேன். வீட்டுக்கு சாப்பிட வரலையா? என்னமோ தெரியல, முன்னாலலாம் நீ சமைச்சு வச்சு கொஞ்ச நேரத்துலயே வீட்டுக்கு வந்துருவான், வந்து சாப்பிட்டுட்டு போவான். இப்போலாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரவே மாட்டேங்கண்ணே. இந்தம்மா இதை கொண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு போயேன். ஏன் உங்க தங்கச்சி இல்லையா? கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லுங்க. வர வர உனக்கும் வாய் கொழுப்பு தான் அதிகம். அவகிட்ட கொடுத்து விடாம இருப்பனா? கொடுத்து விட்டேன், கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு தான். ஆனா சாப்பிட்டுட்டு வர மாட்டேங்கானே. இப்ப நான் கொடுத்தா மட்டும் என்ன சாப்பிடவா போறாங்க? அப்படி இல்ல, நீனா பக்கத்தே இருந்து வாங்கிட்டு வந்துடுவா கேரியில, அப்ப சாப்பிட்டு தானே ஆகணும். ஆ, இந்த வாங்கிட்டு போயேன், நீ கொண்டு குடுவன் சாப்பிடுவான். எனக்கு வேலை கிடக்கு. நீங்க வேற யார் மட்டும் கொடுத்து விடுங்களே. வர வர நீங்களும் கல்லஞ்சமா போய்கிட்டு இருக்கா. என்னச்சி, எனக்கு வேலை அதிகமா இருக்குல்ல. அப்படி சொல்லாத, இதை கொண்டு கொடுத்துட்டு போயேன். எனக்காவது கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வாயேன். சரி, கொண்டாங்க. செல்வியக்கா, செல்வியக்கம்மா, செல்வியக்கம்மா. காதல் தேடி வாழ்ந்த சாலை, கை கூடி வந்த வேலை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்க முன்னே என்ன லீலை. உங்க அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு கொண்டு கொடுத்துரு. அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. நான் சொல்லி விடலையே சாப்பாடு கொண்டு வர சொல்லி. அவங்க சொல்லி விட்டாங்க. இத சாப்பிட்டுட்டு பாத்தத்தை தந்து விடணுமா? எனக்கு பசிக்கல. இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு பசிக்கலன்னா பசிக்கல, போ. உங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்க, அதனால தான் கொண்டுட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டா போங்க. ஏய், நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு என்ன இப்போ? போ. சாப்பிட்டுட்டு பாத்தத்தை கேட்டு விட்டாங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத, கிளம்பு. ஒரு அடிச்சிட போறேன், போ. நான் கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா சாப்பிட்டுட்டு பாத்தத்தை தாங்க. கோத்த கலப்பாத, போ. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏய், நான் எத்தனை நாள் உனக்கு என்ன? போ. நான் ஒரு காம கொடுறேன், அதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், போ. என்னமோ இவளுக்கு மட்டும் தான் எதிர்காலம், இவளுக்கு மட்டும் தான் காதல் எல்லாம் வந்துச்சு, எங்களுக்கு வரல. நாங்க ஆசைக்கு மட்டும் தான் நெருங்கி போனோம். ஏய், அப்படி நான் நெருங்கி போன எவகிட்ட இருக்காண்டி ஒரு தப்பு பழகணும் பாரு. போ. அதுக்கப்புறம் என்ன பார்த்து பேசிட்டு போனா கொடுறேன்டி. அப்படி உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் வந்த நேரம்லாம் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே கேப்பு கிடைக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே சொல்லு, எப்பவும் அதே சந்தை பழம் கேட்க. சரி, 2 நாள் மனஸ்தாபத்தோட இருந்துட்டோம்னு பக்கத்தை நெருங்கி வந்து கொஞ்சம் ஆசையை காட்டலான்னு பார்த்தா நான் காம கொடுக்கணும் குழந்தை இருந்துடும் போடே. சரி, 2 நாள் காயப்படுத்திட்டோமேனு வாசத்துக்காக நெருங்கி வந்தா அசிங்கமாவா பேசுறடி? போ போ, உண்மையான காதலை வேலையால காட்டுவா, போ. அப்படி தூரத்திலே நின்று காதல் பண்ணுவான், போ. உண்மையான காதலோட அடுத்த பரிமாணமே அதான்டி. உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் காதல். அதை அப்படித்தான் காட்ட முடியும். கணவன் வருங்கிறது அதுல தாண்டி முடியும். அது உன் நான் இந்த காதலுக்கு அடையாளண்டி. இதை கொச்சப்படுத்திட்டு போனல நீ. 2 நாள நெஞ்சு ஊட்டி போய் கிடக்கண்டி. ஓ, உன்னை இச்சோட தொட்டுனா நீ இச்சோட எந்த இடத்துல உன்னை இச்சோட தொட்டுனாடி? தொடும்போது உனக்கு தெரியுது கொட்டுறனா இருந்தா அப்படிதான் தொட்டிருக்க மாட்டேன். வா போ, உண்மையான காதல் வேற என்ன காட்டுவா, போ. இப்பலாம் பேச வச்சுக்கிட்டாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, எங்களுக்கு காதல் தேடி அலைஞ்சிட்டே இருக்கோம், எங்களுக்கு வேற வேலையே இல்ல. கோத்த கப்பமா, போ. இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? காதல் நீங்க காதலிக்கு பண்ணி இப்படி தான் பேசுவீங்களா?
போய் காதல இன்னொருத்தங்கிட்ட போய் இப்படி இருன்னு சொன்னதுக்கு வாய் கூசல. அப்ப இதுக்கு பேரு காதலா? நமக்கு பிடிச்சவங்களை இன்னொருத்தவங்க கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதுதான் காதல். இப்படி கண்டவங்க கூட இணைச்சு வச்சு பேசுறதுக்கு பேரு காதல் இல்ல. ஆமா, இவ பண்றதுக்கு மட்டும்தான் காதல், நாங்க பண்றதுக்கு பேரு இச்சை. உண்மையான காதல் என்னன்னு தெரியலன்னா பொய்யான காதலுக்கு தான் மாட்டுவ. நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்டா போங்க. ஏதோ அந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்களேன்னு இறக்கப்பட்டு கொண்டு வந்தேன். ஏதோ வெறும் டப்பாவை கொண்டு போனா அந்த அம்மா சாப்பிடுவாங்களேன்னா இவ்வளவு நேரம் தாங்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவையில்ல, கிளம்பு. நீங்க ஒண்ணு எனக்கு தண்டனை கொடுக்கல, உங்க அம்மாவுக்கு கொடுக்கீங்க. சரி வா, வண்டியில ஏறு. எங்க? ஏறு. இல்ல, இந்த பைக்ல நான் வரமாட்டேன். கோத்த கொலப்பாத ஸ்டேஷனு, வண்டியில ஏறு. கூட்டு போகும்போது கூட்டிட்டு போகல, இப்போ நான் வரணுமா? அன்னைக்கு உங்க தங்கச்சி மட்டும் பத்தினாப்புல கூட்டிட்டு போனீங்க, அதான் என் கூட சேர்ந்து கெட்டு போயிருவானே. இன்னைக்கு அவ உட்கார்ந்த இடத்துல நான் உட்காரணும். என்ன பார்த்தா இழிச்சவை மாதிரி தெரியுதான்னு கேட்க. கோபப்படுத்தாத, ஏறு. முடியாது. எப்போ எனக்கான அந்த இடம் நிராகரிக்கப்பட்டுச்சோ, என்னைக்கு அசிங்கப்படுத்தினீங்களோ அதுக்கப்புறம் அந்த பைக்ல நான் ஏற மாட்டேன். நிறைய வாட்டி இந்த பைக் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும். அந்த பின் சீட்டை தடவி பார்ப்பேன், இது எனக்கான இடம். இதுல என் புருஷன் கூட கை கோத்துக்கிட்டு அவர் இடுப்பை சிக்கனை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு 1000 கனவு காம்பேன். அந்த பைக்கை தடவி தடவி பார்ப்பேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்பவும் இதே பைக் அங்க நிற்கும், கோவம் வரும், பத்துக்கிட்டு வரும். நான் இதுல வரமாட்டேன். எப்போ நமக்கான இடம் நிராகரிக்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் கோடி ரூபாய் கொடுத்து வர வைத்தாலும் அந்த இடத்துக்கு போக கூடாது. கிடைக்க வேண்டியத்துல கிடைச்சாதான் அது மதிப்பேன். காலதாமதமா கிடைச்சதுன்னா அதுல எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. அன்னைக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்தா சந்தோஷமா வந்திருப்பேன். அன்னைக்கு நான் இந்த இடத்த பார்த்து ஏங்கினேன். நான் இருக்கிறது உங்க தங்கச்சி வச்சு கூட்டிட்டு போனீங்க, பரிதாபமா நின்னு பார்த்தேன். நட்டு வீட்டுல விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போனீங்க. காசு பணம் இல்லாத வியாபாரி எனக்கு ஒரு தாழ் மனப்பான்மையை கொடுத்துட்டு போனீங்க. அப்பதான் முடிவு பண்ணேன், ஆனா இதுக்கு ஒரு காலம் வரும், ஆனா தாங்கினாலும் போக கூடாதுன்னு நான் வரமாட்டேன். என்ன கோவப்படுத்துன்னு இப்படி பண்ணுவியாடி? வண்டியில ஏறு. வரமாட்டேன். ஏறு. வரமாட்டேன். நான் ஏற சொன்னது பின்னாடி இல்ல, முன்னாடி. அப்பயா அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போகல? கோபம், உன் மேல எனக்கு கோபம். எனக்கு சொந்தமானவா வேற யாருக்கிட்ட சிரிக்க கூடாதுங்கிற கோபம். என்னோட இது வரைக்கும் எவனையும் பார்த்து பழ கட்டதில்லையே. நீ என் வாழ்க்கை துணையா வருவன்னு நான் நினைச்சு பார்க்கல. எவனுமே என் வாழ்க்கையில வரமாட்டான்னு நினைச்சேன். எனக்கு அப்படி ஒரு யோகமே இல்லைன்னு நினைச்சேன். இந்த காதலு காமம் இந்த கர்மாந்திரம் இது எதுவுமே என் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அத்தனை வந்து நீ கொடுத்தங்கிறத விட உன்னை பார்த்த உடனே நீ எனக்குன்னு பிறந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்க நீ என்னை விட்டு போயிருவீங்கிற பயம். அடிப்பட்டவனுக்கு தாண்டி தோல்விப்பட்டவனுக்கு தாண்டி தோல்வியோட பயம் தெரியும். உனக்கு என்னடி தெரிய போகுது? நீ அண்ணங்கிட்ட பேசின கூட எனக்கு பொறாம தான் வந்திருக்கும். உங்க அப்பா கிட்டே நீ 5 நிமிஷம் நீ பாசத்தை காட்டினா எனக்கு பொறாம வந்திருக்கும். நீ வேற எவனுக்கோ காட்டினா என்ன சமாதானப்படுத்திட்டு போவே நினைச்சியா? என்னால முடியாது, எனக்கு வேணும். நீ மட்டும்தான். யார் எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில ஒரு பொண்ணை தொடுவேன், அவன் மூலமா எனக்கு அன்பும் பரிசமும் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணு சரீரத்தை தொட்டு அவளை கட்டி அணைச்சு அவகிட்ட இருந்து கிடைக்கிற அந்த அன்பு காதலு அந்த பரிசம் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. நான் அதுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது. அதெல்லாம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது நினைச்சேன். அத்தனை வந்து கொஞ்ச நாள்லயே கொடுத்தேன். கட்டி அணைச்சி கொடுத்த பாரு. என்னையும் ஒரு பொண்ணு கட்டி அணைச்சி கொடுக்குறான்னு நாளைக்கு எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமாடி? ஆமா, நீ தொட்டு அணைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நான் அடிமையாவே ஆனேன். எப்பண்டா எனக்கு இதே மாதிரி திரும்ப கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்தாலே நான் ஏங்குவேன். அவ்வளவு காதலிடுவோம் மேல. நீ அந்த பாசத்தையும் சிரிப்பி வேற என்கிட்ட காட்டிட்டு இருந்தனா ஆத்த தலைக்காருச்சு. இந்த மாதிரி என்னால அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. இந்த சரிசமா இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. காலத்துக்கு இந்த மாதிரி மாறணும். இது என்கிட்ட நடக்காது. எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு மட்டும் எல்லாத்தையும் காட்டணும். காட்டுறதா எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் காட்டு. சிரிப்பா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட மட்டும் நீ காட்டினா போதும். ஆனா எங்க அது கொல்லப்பட்டத போத்த பாரு. இது வரைக்கும் நான் எவ்வளையும் இறட்டு பார்க்கல. வீட்டுல இருக்கவன் எவனும் உனக்கு தெரியும், அவ்வளவுதானே? என் தம்பி பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டியா? அவன் என் தம்பி பொண்டாட்டி. என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தது, நீ கொடுத்த. இனி கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டு எழுதிட்டு போயிடுவேன். நான் பாட்டுக்கு என் டூட்டியும் அதே இதுன்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். எப்ப வேணாலும் சாவு வரும்னு எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தவன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் முழுசா வாழ்ந்துட்டு தான் போனுங்கிற வைரக்கத்தை எடுத்துக்கிட்டவன். கொண்டு எரிஞ்சிட்டு போதேன். வண்டியில ஓத்த கலப்பாத இதை எட்டி மிதிச்சவன். வண்டியில நான் வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன்? நான் வீட்டுக்கு போவேன். ட்ரெஸ்ஸ மாத்ததுக்குள்ள வீடு வந்து சேரல வந்தா கட்டி பிடிச்சி ஊர்ல போறேன்.
சீனி சொன்னா ஒண்ணு கூட இருக்கக்கூடாது உடம்புல பாத்துக்க ரெடியா இருப்ப வரணும்